சத்குரு ஸ்ரீ ஷீரடி சாயி சரிதம். ஓம் சாய்ராம். கோபுரம்.tv.com நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் இந்த தட்சிணையை பற்றி, அதோட மகத்துவம், அதோட முக்கியத்துவம், பாபா இந்த தட்சிணை அப்படின்றதுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிறார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது எதற்காக? இது ஷியாம்தாஸ் அப்படின்றவருக்கு மட்டும் இல்லாமல் இன்னொரு அருமையான ஒரு நிகழ்ச்சியில் பாபா இந்த தட்சிணையோட முக்கியத்துவத்தை நம்மளுக்காக காட்டியிருக்கார். இது இந்த 2 ஆளுங்க கோவாலேருந்து வந்தாங்க. அந்த கோவாலேருந்து வந்த ஆளுங்க யாருன்னா, அவங்களோட வீடெல்லாம் விட்டுட்டு அவங்க வெறும் சம்பாத்தியத்துக்காக, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும் அப்படின்னு கோவாவுக்கு செட்டில் ஆகி அங்கே சம்பாதிச்சுட்டு இருந்தா. 2 பேரும் பாபாவை பார்க்குறதுக்காக கோவாலேருந்து ஷிரடி கிளம்பி பாபாவை அவருடைய துவாரகா மாயில பார்க்கும்போது 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பார்த்த உடனே பாபா 2 பேருக்கிட்டையும் எதுவும் பேசாமல், அதில் ஒரு ஆள்கிட்ட பாபா என்ன கேட்டார் அப்படின்னா, எனக்கு 15 ரூபா தட்சிணையாக கொடு அப்படின்னு கேட்டார். வந்த உடனேவே பாபா கேட்ட வார்த்தை, பாபா சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு 15 ரூபா தட்சிணையாக கொடு அப்படின்னு கேட்டார். இது கேட்ட உடனே அந்த ஆள் உடனே 15 ரூபா ரொம்ப சந்தோஷமாக பாபா கிட்ட கொடுத்துட்டார். கூட இருந்த இன்னொருத்தர் பாபா அந்த இன்னொருத்தர்கிட்ட எதுவுமே கேட்கல. வெறும் ஒருத்தர்கிட்ட மட்டும் 15 ரூபா கேட்டுட்டு இன்னொருத்தர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஆனால் அந்த இன்னொருத்தரும் அவரோட பாக்கெட்லேருந்து எடுத்து 35 ரூபா பாபா கொடுத்தார். இந்த ஆள்கிட்ட 15 ரூபா கேட்டு பாபா வாங்கிட்டார். ஆனால் அவர்கிட்ட எதுவும் கேட்காம அவரே 35 ரூபா கொடுத்தாலும், இது 2 மடங்குக்கு மேலே அந்த காசாக இருந்தாலும் பாபா அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த காசை ஒதுக்கிட்டார். அப்படி நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி இல்லை, பாபா காலத்தில் பாபா கூட வாழ்ந்தவங்க எல்லாம் சொன்ன மாதிரி பாபா இந்த தட்சிணை சும்மா அவர் காசு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக வாங்கணும்னு நினச்சிருந்தா, இந்த 15 ரூபாயோட 35 ரூபா எவ்வளோ பெருசு அப்படின்னு அந்த 35 ரூபா பாபா வாங்கி எனக்கு இந்த 15 ரூபா வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கியிருக்கலாம். ஆனால் எதற்காக பாபா இந்த 15 ரூபா மட்டும் வாங்கி இந்த 35 ரூபா வேண்டான்னு சொல்லியிருக்கார்? இதுலேருந்தே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் புரியும். பாபா காசுக்கு ஆசைப்படுற ஆளோ இல்லை இந்த வீடு மித்த விஷயத்துக்கு ஆசைப்படுற ஆளோ கிடையவே கிடையாது. இந்த 35 ரூபா வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கின உடனே ஷியாமா இதை பார்த்துட்டே இருக்கார். என்னடா, ஒரு ஆள் 15 ரூபா கொடுத்தாரு, அந்த ஆள்கிட்ட பாபா கேட்டு வாங்கிட்டார். ஆனால் இன்னொருத்தர் கேட்காமே 35 ரூபா அவராக ஆசைப்பட்டு கொடுக்குறார். கொடுத்தவரையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பாபா ஒதுக்கிட்டாரு. இதை பார்த்துட்டே இருந்த ஷியாமா சும்மா இருக்க முடியாமல் ஒரு தைரியத்தோடு பாபா கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னா, பாபா இது உனக்கே நியாயமாக இருக்கா? நீ சொல்லவே எல்லாருக்கும் பேதபாவம் பார்க்கக்கூடாது, வித்தியாசம் பார்க்கக்கூடாது அப்படின்னு. இப்போ நீயே இந்த வித்தியாசத்தை காட்டுறியே பாபா, நீயே இந்த வித்தியாசத்தை பார்க்கும்போது உன்னுடைய பக்தர்களான நாங்கள் அந்த வித்தியாசத்தை பார்க்கக்கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவ அப்படின்னு கேட்டார். இதுக்கு பாபா பொறுமையாக பதில் சொன்னார். ஏன்னா அந்த மொமெண்ட், அந்த நொடி பாபா பண்ணது அந்த கேட்குற கேள்விக்கு கரெக்டாக இருந்தது. ஏன்னா 15 ரூபா ஒருத்தர் கொடுக்குறாரு, அதை வாங்கும்போது ஏன் 35 ரூபா கொடுக்குறவர்கிட்ட நீ வாங்கலை அப்படின்னு ஷியாமா கேட்டது நியாயமான கேள்வி. ஆனால் காட் இஸ் ஆம்னி ப்ரெசன்ட். கடவுளுக்கு எல்லாமே தெரியும். என்ன எப்போ எப்படி வாங்கணும்னு கடவுளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ஷியாமா கேட்ட கேள்விக்கு பாபா என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, ஷியாமா நீ எல்லாத்துக்கும் என்னையே திட்டுறியே, இந்த மஸ்ஜித் மாயி, இந்த துவாரகா மாயில் இருக்கிற அந்த மஸ்ஜித் மாயி அவ குறிக்கப்பட்ட கடனை கேட்டு வாங்கிண்டா, அதுக்கு நான் என்ன ஷியாமா பண்ண முடியும்? என்ன இதுக்கு தப்பு சொன்னால் நான் என்ன பாவம் பண்ண? என்னையே இதுக்கு கேள்வி கேட்குற அப்படின்னு பாபா ஷியாமா கிட்ட சொல்கிறார். அப்போ ஷியாமாக்கு எதுவுமே புரியல. உடனே பாபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த மஸ்ஜித் மாயிக்கு தெரியும் யார் யார்கிட்டேருந்து எப்போ கடன் வாங்கணும், அவங்க என்ன கடன் வச்சுருந்தாங்க அதை எப்படி திருப்பி வாங்கணும்னு தெரியும். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் ஷியாமா, அது கடனாகட்டும், கொலையாகட்டும், இல்லை எந்த விதமான பாவ செயல்கள் ஆகட்டும், இது 3த்துலேருந்தும் யாருனாலையும் தப்பிக்கவே முடியாது. அதுக்கான பரிகாரம் தேடியே ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி, 24 மணி நேரமும் கடவுளோட நாமத்தை சொல்கிறவனா இருந்தாலும் சரி, இல்லை கடவுளை பற்றி நினைக்காம இருந்தாலும் சரி, பாபா நம்ம பாபாவே இது அவரோட வாயிலேருந்து சொல்லியிருக்கார். யார் யார் என்னென்ன பாவம் பண்ணோமோ
அதுக்கான கர்ம வினை அது கண்டிப்பாக அதுக்கு நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்படும் போது நம்ம எப்படி பாபாவை நம்ம தப்பு சொல்ல முடியும்? அதை அவர் எப்படி ஒரு குறையாக சொல்ல முடியும்? பாபா எனக்கு பண்ணலைன்னு. முக்கியமான ஒரு விஷயம் சாய் சச்சரித்தத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பாபாவை கும்பிடுறதுனால கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவம் சத்தியமாக போகாது. பாபாவை கும்பிட்றதுனால அதோட இன்டென்சிட்டி, அதோட வீரியம் கண்டிப்பாக கம்மியாகும். ஆனால் அந்த பாவம் பண்ணதுக்கான செயல் நம்ம கண்டிப்பாக அனுபவிச்சு தான் ஆகணும். அதுக்காக தான் நம்ம பெரியவங்க எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், தெரிஞ்சு யாருக்குமே பாவம் பண்ணக்கூடாது. நீங்கள் பாபாவை இன்னியோட நம்ம பண்ண பாவம் எல்லாம் போட்டு இனிமே வர நாட்கள் எல்லாம் பாபாவை நினச்சிட்டு எந்த விதமான பாவமும் யாருக்குமே எந்த விதமான துரோகம், நம்பிக்கை துரோகம் எதுவுமே பண்ணாமல் பாபாவை மட்டும் நினச்சிட்டு இருக்கணும். அப்போது இந்த ஷியாமா கிட்ட இதெல்லாம் பாபா சொல்லிட்டு இருக்காரு. என்னென்னா, இந்த கொலை, இந்த பாவ செயல்கள், கடன் இதெல்லாம் வாங்கினா அதுக்கான பிராயச்சித்தம், அதுக்கான இதெல்லாம் அனுபவிச்சு தான் ஷியாம் ஆகணும். இதுக்கு வர வழியே இல்லை, அவன் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி, இது நான் ஏன் இந்த மஸ்ஜித் மாயி 15 ரூபா அவன்கிட்ட கேட்டா அப்படின்றதுக்கு வேணா நான் உனக்கு அர்த்தம் சொல்கிறேன், அப்போ நீ என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறார். சரி ஷியாமா சொல்கிறார், என்ன பாபா அப்படி என்ன 15 ரூபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொல்கிறார், அவன் சம்பாத்தியத்துக்காக மட்டும்தான் அவன் கோவா வந்தான். அவன் என்ன நினச்சின்னா அப்படின்னா, எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், அவனுடைய தெய்வத்துக்கு வேண்டி எனக்கு நல்ல வேலை கிடைக்கட்டும், என்னோட முதல் மாத சம்பளத்தை நான் உனக்கு காணிக்கையாக போடுறேன் அப்படின்னு அந்த ஆள் வேண்டின்னு இருக்கான். அது வேண்டிண்டு அவனுக்கு முதல் மாதம் 15 ரூபா வந்தது, அடுத்தது 30 ரூபா வந்தது, அதுக்கு அடுத்தது ஒரு 60 ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆச்சு, அப்புறம் 100 ரூபா வந்தது, கடைசியில் 700 ரூபா வரைக்கும் அவன் இப்போ வாங்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய நிலைமை உயர்ந்து போக போக அவன் அந்த 15 ரூபா காணிக்கையாக கொடுக்குறேன், தட்சிணையாக கொடுக்குறேன் அப்படின்றத அவன் மறந்து போயிட்டான். அந்த கடனை அதுதான் இந்த மஸ்ஜித் மாயி அவன்கிட்ட திருப்பி கேட்டா, 15 ரூபா தட்சிணையா, எனக்கு வீடு இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, நான் என் பக்தர்களுக்காக மட்டும்தான் ஷியாமா வாழறேன், அப்படிப்பட்ட நான் போய் காசு வாங்கி நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, போட்டுக்கிறதுக்கு ஒரு கிழிஞ்ச துணி மட்டும்தான் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி, நீ கூட்டிட்டு போ, இவனுக்கு போய் நீ சாப்பாடு கொடு, அவன் சந்தோஷமாக சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆளை போய் சாப்பிட சொல்கிறார். திருப்தியாக சாப்பிட்டு முடித்த உடனே இந்த ஆள் சொல்கிறது, இந்த ஆள் ஒரு கதையை சொல்கிறார். அங்கே கூடியிருக்கிற பக்தர்கள் எல்லாருக்கிட்டேயும் இந்த ஆள் பாபா சொன்னது கரெக்டா இல்லையா, நிஜமாவே இப்படி ஒரு விஷயம் நடந்ததா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு காத்துன்னு இருக்கார். அது சந்தோஷமாக சொல்கிறார். அந்த கதை என்ன, இவர் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் பாபாவை பார்த்தோன்னே பாபாவும் இதுக்கு என்ன சொன்னார், இது எல்லாமே நாம் அடுத்த எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். எங்கள் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்புகள் உங்களை வந்தடைய யூடியூபில் சிவப்பு நிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யுங்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகள் பற்றிய உங்கள் கருத்துக்களை யூடியூபில் பதிவு செய்யுங்கள். எங்கள் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.